வெல்கம் டு பண்பாவை சேனல். இன்னைக்கு நம்ம போத்தீஸ்லேருந்து விதவிதமான பாத்திரங்களும் அப்புறம் மண் பாத்திரங்களும் அப்புறம் பிரியாணி பாட் மண்பானையில் பிரியாணி பாட் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைனீஸ் ப்ராடக்டில் உங்களுக்கு இந்த கிராசரிஸ்லாம் கொட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ரெஸ் பண்ணால் அப்படியே கீழே ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இது நீங்கள் பார்க்குறது நிறைய பேருக்கு சாப்பாடு வடிக்க தெரியும், ஆனால் பண்ண தெரியும், ஆனால் கீழே தனியாக வடிக்க தெரியாது. அவங்களுக்காண்டியாவே கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்குலாம் சாப்பாடு எப்படி வடிக்கணுன்றதே தெரியாது. ஸோ இதை நீங்கள் அப்படியே டைட் பண்ணிவிட்டு இந்த இது வழியாக நீங்கள் வடிகட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாட்டு தான் சாப்பாடு வடிக்கக்கூடிய பாட்டு. இது ரொம்ப கம்மி விலை தான், பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம். இதோட ரேட் இது தட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும், நல்லா டைட் பண்ணி 849 ரூபா. அதாவது 1595 ரூபா இருக்கிறது 849 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு சாப்பாடு வடிக்கக்கூடியது. அப்படியே வடிச்சிட்டு நீங்கள் அப்படியே கீழே வடித்து விட்டுறலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு வடிக்கக்கூடிய பாத்திரம் தான். இப்போ குக்கர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பதில் குக்கர் மாதிரியே ஒரு வடிவில் கொடுத்து நீங்கள் வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வடிகட்ட தெரியலனா கூட பரவாயில்ல, இப்படி நீங்கள் ஈஸியாக வடிகட்டிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர மாதிரி இந்த பாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. 1316 ரூபாய் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா. ஸோ இருக்கிற MRP ரேட்டை விடவே ரொம்ப உங்களுக்கு கம்மியாகவே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இருக்க எங்ஜன் இது பார்த்தீங்கன்னா 595 ரூபா இருக்கிறது 199 ரூபாய்க்கு தராங்க. இது வெஜிடபிள் சாப்பருங்க. இது ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடபிள் சாப்பர் இது. ஸோ 595 ரூபா இருக்கக்கூடியது 199 ரூபாய்க்கு தராங்க. ஒரு 200 ரூபாய்க்குள்ள சூப்பர் சாப்பர் கொடுத்துறாங்க. ஆஃபர் மாவு டப்பான்னு போட்டிருந்தாங்க. 850 ரூபா இருக்குது 399 ரூபாய்க்கு தராங்க. அதாவது நம்ம மாவு போட்டு விற்கிற டப்பா தான் இது. இப்போ இதுக்குன்னு நல்லா மூடி போட்டு மாவு நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம நிறைய மாவு தோசை தானே சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்பேஸ் சேவிங் சில்வர் டப்பா வந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 827 927 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. 900 ரூபா ஒன்று இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுலாம் 900 ரூபாய்க்கு மேலே இருக்குது. மற்றதெல்லாம் 800 ரூபா அந்த மாதிரி 400 ரூபா வருது. இது ஸ்பேஸ் சேவிங் ஸ்டோரேஜுங்க. ஏன்னா இப்படி நல்லா குண்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்பேஸ் அடைச்சிக்கலாம், இப்படி நல்லா ஃப்ளாட்டராக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் அடைச்சிக்காது. அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பாருங்கள். இது 805 ரூபா. பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணாடி ஓட்ட மாதிரியும் ஒரு இடத்துல ஸ்பேஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துட்றாங்க. அதனால உள்ள என்ன பொருள் இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது 617 ரூபா. அதிலே சின்ன டப்பா 610 மேலே இந்த கண்ணாடி கொடுத்ததுனால உள்ள என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்பேஸ் சேவிங் ஸ்டோரேஜ் டப்பா. இப்போ நியூவாக ஃபேஷனாக வந்துட்டு இருக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு நிறைய பேர் வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, அப்போ செல்ஃப் எல்லாம் ரொம்ப அடைச்சிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஸ்பேஸியாக வச்சுக்கலாம். இது 644 ரூபா. இதில் என்ன அப்படி இருக்குன்னு தெரியல, இவ்வளோ ரேட் இருந்தது. இந்த குட்டி ஜார் மாதிரி இருக்குது, இவ்வளோ ரேட் இருந்தது. இது ஜஸ்ட் உப்பு கொட்டி வைக்க அந்த மாதிரி தான் பயன்படும், பட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இதில். அண்ட் இதெல்லாம் சுகர் கப்பு அண்ட் சுகர் போட்டு காஃபி டீ எல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு க்யூட்டான ஜார்ஸ் 521 அந்த மாதிரி நிறைய ரேட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா காஃபி டீ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ டீ தூள் அந்த மாதிரி கொட்டி வைக்கக்கூடியது. இது இன்னொரு ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக் பீசஸாக இருக்கும். இதெல்லாம் 630 அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு 630 அந்த மாதிரி நிறைய ரேட்டில் வச்சுருந்தாங்க உங்களுக்கு இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மண்பானைகள் சூப்பராக வச்சுருந்தாங்க. மண்பானைகள் எல்லாமே அதில் முக்கியமாக எனக்கு பிடிச்சிருந்தது. இது தயிர் பாட்டுங்க. ஸோ தயிர் பாட்டு பார்த்தீங்கன்னா 159 ரூபா தான் இந்த தயிர் பாட்டு. இதில் தயிர் ஊற்றி வச்சா நிஜமாலே ரொம்ப நல்லா திக்காக வருங்க. புதுசாக நான் பார்த்தது பிரியாணி பாட்டுங்க. மட்டில் நான் இப்போ புதுசாக தான் பார்த்தேன். நான் இப்போ பக்கத்தில் பார்க்குறீங்களா, அது பார்த்தீங்கன்னா பிரியாணி பாட்டு. அதுலேயும் உங்களுக்கு சாதம் வடிக்கிற மாதிரி வேற ஒரு குண்டானுமே இருந்தது இது. ஸோ இதுதான் அதில் பிரியாணி பாட்டு அப்படின்னே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 377 ருபீஸ் வருது இந்த பிரியாணி பாட்டு. அதே மாதிரி இதுவுமே ஒரு பிரியாணி பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 841 ரூபா வருது. ஸோ சாதம் வடிக்கிற மாதிரி இப்போ ஃபுல்லாகவே மண் சட்டியிலே கொடுத்துட்டாங்க. சாதமோ குழம்போ எது வேணும் நம்ம அதை பண்ணிக்கலாம். ஆனால் பிரியாணி பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இவ்வளோ கம்மி பிரியாணி பண்ணி யார் சாப்பிட்டா? அதேமாதிரி கடாயிலே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் 345 49 அந்த ரேஞ்ச் வருது. இதுலேயே பிளாஸ்டிக் வச்ச மாதிரி வருது, அலுமினியம் வச்ச மாதிரி வருது, அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குங்க. அலுமினியம் வச்சா ஒரு ரேட்டு, பிளாஸ்டிக் கைப்பிடி வச்சா ஒரு ரேட்டு, அந்த மாதிரி ஒரு ரேட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 522 அந்த மாதிரி வருது. ஸோ அலுமினியம் வச்ச கைப்பிடி, அப்புறம் பிளாஸ்டிக் வச்ச கைப்பிடி, இந்த மாதிரி 2 கைப்பிடிகள் இருந்தது. ஆழமாக இருந்தது. ஒன்று பேன் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு விதவிதமாக உங்களுக்கு சப்பாத்தியோ இல்லை ஊத்தாப்பமோ, சப்பாத்தி இல்லை ஊத்தாப்பம், அப்புறம் முட்டை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸஸில் ஊற்றி கொடுக்கறதுக்கான ஒரு இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1402 ரூபாய் இருந்தது.
இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரியுமே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் ஊத்தப்பம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்க படமும் உங்களுக்கு அப்படியே வந்துடும். இது 1062 இது. ஸோ ஷேப்பும் வரும், உள்ளே இருக்க அந்த பொம்மை படங்களும் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கக்கூடிய ஒரு இதுங்க, பாட் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. தண்ணி வைக்கக்கூடிய பாட்டு நல்லா டேப் போட்டு வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. 2457 அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பாட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே யூனிக்காக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1200 மேலே வருது. இது வந்து அபோவ் 1200 வருது. இதில் நான் குப்பை தொட்டின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்படி வந்து அப்புறம் பார்த்தா மாவு கொட்டி விற்கிற பாக்ஸஸ்ங்க இது. அதுக்கு அளவு அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. அவங்களுக்கு காலியான தெரியறதுக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி கேப்ஸுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ மாவு கொட்டி வைக்கிற ஒரு பாத்திரம் இது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சைனீஸ் ப்ராடக்ட் தான், உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டில் ரொம்ப பிடிச்சது இதுதாங்க, ரொம்ப வேல்யூவாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் இது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பருப்பு இந்த மாதிரி நிறைய கொட்டி வச்சுருவாங்க. இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து பருப்பு வரும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கப்பில் வந்து நீங்கள் என்ன பருப்பு தேவையோ அந்த பருப்பை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று ஒரு ஜாராக கொட்டி வைக்கிறதுக்கு பதில் இது எல்லாமே ஜார்ஸ் கொட்டி வச்சுட்டு எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த இதில் வந்து பாருங்கள், எப்படி அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி மேலே இருக்க வந்து இப்போ துவரம் பருப்பு கீழே விழுந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே விழுந்துடும். அந்த ஜக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சைஸ் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 2000 மேலே வருது. இது பெருசு வந்து 2000 மேலே வருது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 மேலே தான் வருது. உங்களுக்கு 2003 அந்த மாதிரி 2000 மேலே தான் இது எல்லாமே வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். நீங்கள் நிறைய சைனீஸ் வீடியோஸில் இது பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டானது. இது நம்ம அந்த பிக்னிக்கெலாம் கொண்டு போவோம் அந்த காலத்தில். இப்போலாம் யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஒரு நல்லா இருந்தது இது பார்க்கறதுக்கு. மூங்கிலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க, மூங்கில் இதில் தான். ஸோ அழகாக இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஏர் டைட்டடான பாக்ஸுங்க, செம்ம ஏர் டைட்டடான பாக்ஸு. நல்லா ஃப்ளிப் டாப்பில் சூப்பராக இருக்கும் இது. ஸோ 594 rupees வருது இது. பிளாஸ்டிக்கில் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 365 395 சின்ன சைஸில் இருக்குது. அடுத்தது 314 அந்த மாதிரி அதுக்கும் அதோடையே கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது ஏர் டைட் கண்டெய்னர்லேயே. நீங்கள் இப்படி அழுத்தி இப்படி ஓப்பன் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து வந்துடும். இதெல்லாம் 500 மேலே வருது, பெருசாக இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு உப்பு கொட்டி வைக்கிற உட்டன் ஜார்ஸுங்க இதெல்லாமே. நீங்கள் ஏன்னா உப்பு வந்து ஸ்டீலில் எதில் கொட்டி வச்சாலும் போயிடுது. எல்லாம் 300 மேலே வருது, 377 அந்த மாதிரி வருது. அதனால் நம்ம எப்போயுமே உட்டன் இல்லை பிளாஸ்டிக்ஸில் 293 rupees வருது. இது பிளாஸ்டிக்கில் தான் கொட்டி வைப்போம். நீங்கள் ஊறுகாய் கூட இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ காஃபி குடிக்கிற கப்பு எல்லாமே மரத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அழுத்தக்கூடிய மிஷின்ஸுங்க. இதெல்லாம் எக்ஸசைஸ் மிஷின்ஸ் மாதிரி. இது ஈர்க்குழி மாதிரிங்க, 117 இல்லை சாரி ஈர்க்குழி இல்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பணியாரம் எடுக்கக்கூடிய குச்சிங்க, பணியாரம் எடுக்கக்கூடிய குச்சி. அண்ட் இது வந்து மணி பாக்ஸ் இது நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க மணி பாக்ஸு. சாரி, அதை நான் ஈர்க்குழின்ட்டு பணியாரம் குத்துற குச்சி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. உங்களுக்கு சாவியோடையே உங்களுக்கு வந்துட்டு மணி பாக்ஸ் வந்திருக்கு. நீங்கள் சேமித்து வைக்கலாம் இதில் நீங்கள். அப்புறம் நீங்கள் இது வந்து தெரியுமே உங்களுக்கு லெமன் பிழியறது அந்த மாதிரி எல்லாமே உட்டில் இருக்குது. மணி பாக்ஸ் தான் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. இப்போல்லாம் யாருங்க மணி அதில் போட்டு வைக்கிறாங்க, எல்லாம் வந்து ரிச்சுவலாக வந்துருச்சு. அப்புறம் எங்கள் மணியை வேற சேர்த்து வைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு 98 ரூபா இருக்குது, 98 rupees. குட்டி குட்டி ஜார்ஸ் இந்த மாதிரி நிறைய ஜார்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா பாடி போத்தீஸ்லேருந்து தான் பார்த்துட்ருக்கீங்க. 173 ரூபா இது. அண்ட் இது நமக்கு சப்பாத்தி கட்டைங்க, நல்லா நிறைய ஷேப்ஸஸில் வச்சுருந்தாங்க. கலர்ஸ்லேயுமே வச்சுருந்தாங்க, நிறைய கலராக உடனில். அண்ட் இந்த மாதிரி ஸ்டீல்லையுமே வச்சுருந்தாங்க. இது எதுவும் ஒயர் மாதிரி 42 ரூபா தாங்க. இது எந்த ஒயர்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் மூங்கில்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மூங்கில் தான் இன்னும் விலை அதிகமாக இருக்குமோ தெரியல. இது எந்த இதுலேருந்து பண்ணுறாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கூடையெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த வெங்காயம் போட்டு வைக்கிறதுக்கு, முட்டை போட்டு வைக்கிறதுக்குலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ஜஸ்ட் ஒரு கப் இது தான் நினச்சேன், ஆனால் ஓப்பன் பண்ணாதான் தெரிஞ்சு இது வந்து ஒரு ஹாட் பேக்கு. உடனில் வந்து ஹாட் பேக். இது 2000 மேலே வருதுங்க, 2181 ரூபா அந்த மாதிரி வருது. உடன் ஹாட் பேக்கு. நம்ம எப்போயுமே கேசரோல்ஸ் வேறு இதில் பார்த்து இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் 1810 ரூபா அந்த மாதிரி இருந்தது. அதுலேயும் உங்களுக்கு பவுல்ஸு இந்த மாதிரி உள்ளே வந்து வேறு உள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸோ ஏதோ கொடுத்துட்டு வெளியே உடன் கொடுக்குறாங்க. இல்லை உள்ளே வந்து உங்களுக்கு செராமிக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீங்கான் அது மாதிரி உள்ளே கொடுத்துட்டு கொடுக்குறாங்க. இது வந்து பிளாஸ்டிக்குங்க, ஆனால் உடன் மாதிரியே இருந்தது.
ஆனால் இது பிளாஸ்டிக், ஃபுல் பிளாஸ்டிக்கு. அண்ட் இந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த கடாயெல்லாம் அதோட கைப்பிடி ரொம்ப ரிச் லுக் கொடுக்குது. அதாவது பணக்காரங்க வீட்டில் எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி இது ஒரு 678 ரூபா. இது அந்த அளவுக்கு ஒரு ரிச் லுக் கொடுத்தது அந்த கடாயி. இதெல்லாம் லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே சுற்றி உங்களுக்கு காப்பர் மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒரு கடாயும் அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. 1710 ரூபா ஒரு ரேஞ்ச் வருதுங்க. பெரிய கடாயினா ஒரு ரேட்டு, சின்ன கடாயினா ஒரு ரேட் வருது. உங்களுக்கு இந்த காப்பர் போட்ட கடாய் ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை இந்த உடன் ஸ்டைல் மாதிரி கொடுத்துருக்காங்களோ இப்போ நான் காட்டுறேனே இது பிடிச்சிருக்கா? காப்பர் லுக் பிடிச்சிருக்கா? 1078 ரூபா இது. இல்லை இந்த உடன் கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்களே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது 1397 ரூபா. ஸோ எந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இது 796 ரூபா. அதே மாதிரி ஃப்ரையிங் பேனுங்க, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரையிங் பேன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கனமாகவே இருந்துச்சு ஃப்ரையிங் பேன்ஸு. 1399 ரூபா வருது. நல்லா உங்களுக்கு தீயாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி வித் மூடியோடு கொடுக்குறாங்க. ஈஸியாக இருக்கும் நமக்கு நிறைய வறுக்கிறதுக்கெல்லாம். அதுமாதிரி மூடியிலலாம் கூட டிசைன் இருந்ததுங்க. மூடியெலாம் கூட டிசைன் இருந்தது. 1188 ரூபா இதெல்லாம். ஸோ இது மாதிரி வித்தியாசமான டிசைன்ஸு அந்த பார்க்குறதுக்கே அந்த லுக்குங்க. ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் எப்படி விதவிதமாக பாத்திரம் அப்படியே பலன்னு பழக்கம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1526. ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய உங்களுக்கு பால் பாத்திரம் கைப்பிடி பிடிக்கிற மாதிரி மூடியோடையே கொடுத்துட்றாங்க. சாஸ் பேன் நீங்கள் பாலும் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது சாஸ் பண்ணனாலும் சாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். 1437. நீங்கள் பிளெயினாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த மாதிரி டிசைனாக வேணும்னாலும் டிசைனாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் பிஜிஎன்லேருந்து. ஸோ பிஜிஎன்லேருந்து பார்க்குறீங்க. இது செம்ம பெரிய கடாயி வித் கண்ணாடி மூடியோடு கொடுத்தாங்க. ரேட்டு தான் தேடிக்கிட்டு இருந்தேன், அது ரேட் கடைசி வரைக்கும் கிடைக்கலைங்க. ரொம்ப பெரிய கடாய், ரொம்ப ஹெவியாக இருந்தது அது. ஸோ இது எல்லாமே அந்த காப்பர் பேஸ்டில் கொஞ்சம் அழகுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே நீங்கள் சாப்பாடு வடிச்சிட்டு நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெங்கடேஷ் பட் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் அவரோட கம்பெனியில் ஃபஸ்ட் இது வந்தது. இதில் நீங்கள் வேகவும் வச்சுக்கலாம், சாப்பாடும் வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் தண்ணி உள்ளே இருக்கும், அப்படியே சாப்பாடை மட்டும் உள்ளே தூக்கிடலாம். அதுதான் இது. 2354 ரூபா. இது நீங்கள் வெங்கடேஷ் பட் சார் அறிமுகப்படுத்துறதுல வீடியோஸ்லேருந்து அதோட இதுதாங்க இது. இது மாதிரி வேக வச்சுக்கலாம், அப்புறம் சாப்பாடு வடிச்சிட்டு அதை அப்படியே தூக்கிட்டிங்கன்னா கீழே தண்ணி நிற்கும், மேலே சாப்பாடு தூக்கிடலாம். ஸோ 161 ரூபா உங்களுக்கு இந்த டப்பாலாம். இதெல்லாம் மாவு போட்டு வைக்கிற டப்பா தான். 215 ரூபாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 161 ரூபாய்க்கு தராங்க. இதெல்லாம் 69 ருபீஸ்க்கு. ஸோ டபுள் டப்பா சேர்த்தே உங்களுக்கு 69 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு ஃப்ளாட்டராக இருக்கக்கூடிய டப்பா, ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கிற டப்பா. 3 டப்பாவே உங்களுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு நாங்கள் கொஞ்சம் ரேட் தேடிக்கிட்டே இருக்கோம். எங்கே ஒரு சில இடத்துல ரேட் போட்டிருக்காங்க, ஒரு சில இடத்துல ரேட் போட மாட்டேன்றாங்களா, அதனால் எங்கெங்கன்னு தேடி ரொம்ப இதுவாகிடுது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்காங்க. இதில் 299 போட்டிருக்காங்க, ஆனால் அதை விடவே உங்களுக்கு கம்மியாக தருவாங்க. ஸோ 219 அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது 499க்கு உங்களுக்கு சுடு தண்ணி வைக்கக்கூடிய கெட்டில். ஏன்னா இப்போலாம் யாருக்கும் கேஸ் அதிகமாக வரதில்லை. ஸோ ஆனால் உங்களுக்கு ரம்ஜான் டீல் போட்டிருக்காங்க, ஆனால் அப்படி கிடையாது. இது நீங்கள் ஸ்டாக் இருக்க வரையும் எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம். நான் கேட்டால் முடிஞ்சதுமான இல்லை, ஸ்டாக்ஸ் இருக்க வரைக்கும் இருக்குது இந்த டீல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய டீல் இனிமேல் போட்டிருக்காங்க. கேஸ்டைனில் டீல் போட்டிருக்காங்க, பெரிய பெரிய பிரியாணி பாட்டில் டீல் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் ரம்ஜான் போட்டிருக்கேன், ஆனால் இது எதுவுமே ரம்ஜான் வரைக்கும் இல்லை, உங்களுக்கு ஸ்டாக் இருக்க வரைக்கும் இருக்குமா. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கெட்டில்ஸு, இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரியாணி பாட்டு, கேஸ்டைன்ஸு, மிக்ஸி, ஜார்ஸ், இது எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க. அது ஆனால் பிரியாணி நாங்கள் இந்த ரம்ஜானுக்கு போட்டதுனால அது அப்படியே இருக்குது. நீங்கள் ஸ்டாக் இருக்க வரையும் எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம். நிறைய பெரிய பெரிய வெயிட்டான அந்த என்ன சொல்கிறது கேஸ்டைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல வெயிட்டாக இருக்கும். அந்த கிரில் பேனு, அதுக்கப்புறம் தோசைக்கல், அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. இண்டஸ் வேல்யூ இன்னொரு கம்பெனிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிராண்டட் கம்பெனி கூட உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ் கூட வச்சுருக்காங்க. இப்போ கேஸ் ரொம்ப யாருக்கும் கிடைக்கிறதுல நிறைய பேர் இந்த இண்டக்ஷனை தேடி தான் ஓடிட்டு இருக்காங்க. இது கூட இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சுங்க. எல்லாமே பிராண்டடு. உங்களுக்கு 2000 ரூபாயில் ஆரம்பித்து உங்களுக்கு 3000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் வருது. 3800 ரூபா வரைக்கும் போதுங்க. ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு 2000 ரூபாய் ஆரம்பித்து 3800 ரூபா வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிரியாணி பாட்டெலாம் கூட பெரிய பெரிய பிரியாணி பாட்டெலாம் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மேக்கப் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்மே அங்கே இருந்தது. நீங்கள் ட்ராயர் மாதிரி உங்கள் மேக்கப் யூஸ் பண்ணுற அந்த
பேட்ரோப் யூஸ் பண்ணீங்களா அது பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். மேலேயுமே ரொம்ப வச்சுருந்தாங்க. 1640 ரூபாய் ஏதோ போட்டிருந்தாங்க அது. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு வேஸ்டேஜ் கொட்டுறோம்ல, உங்களுக்கு வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பை, ஹார்ட்வேர் குப்பை இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட ரேட்டும் தேட முயற்சி பண்ணோம், ஆனால் கிடைக்கலங்க அதில். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம நிறைய வரப்போகுது. ஸோ பெண்களுக்காண்டி என்னென்ன ஆஃபர்ஸ் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே போகுது அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்து போடுவோம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கடை கூட சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான பாத்திர கடையிலேருந்து வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், பொன்பாவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.